ஏண்டி முத்து பேச்சு அம்பிட்டு நேரம் சாமி கிட்ட என்னடி வேண்டிட்டு இருந்தா? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லல மட்டும் எனக்கு தெரியாதாக்கும். மாசம் எப்ப வரும் மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்ப. சிப்பாடி நான் வாக்கு பண்ணதான் எங்க அப்பா வடுகுப்பட்டிக்கும் மத்தல குண்டுக்கும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு. உனக்கு என்ன மச்சான் இடுப்புல சொல்ற மாதிரி சொந்தத்திலேயே இருக்கான். நேற்று கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா வீரனை பார்த்தேன்டி. பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு கால மாதிரி தலைக்கு முழுக்குன்னு இருந்தான். பூஜை கண்ணி ஈர்க்குச்சி மாதிரி இருந்துகிட்டு தண்ணி வச்சு நீ ஓடல நான் விட்டுவனா? கட்டவல மாமா மச்சா மேல மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. நீ அண்ணன் தம்பி மேல ஊத்துறிய. பொம்மரிக விளையாடுற விளையாட்ட கிழவி நீ விளையாடுறீங்க. பொண்ணை பத்துட்டான். இவன் மகன் மஞ்சத்தின் ஊத்தலன்னா நான் தொன்னால தெரியலனாக்கும். மோனே வாடிப்பட்டி சேடப்பட்டி வடக்க பத்திக்கிச்சான். திரும்பி பார்த்தா உசலம்பட்டி திக்குன்னு பத்திக்கிச்சான்னு அவன் என்னென்னமா பேசிட்டு போற. ஒண்ணு இல்ல வச்சாயி உன் பேச்சு அதான் முத்து பேச்சு. அவன் மாவன் மேல மஞ்சள் தண்ணிய ஊத்திருக்கான். அதான் அவன் அப்ப பாத்துட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். அதான் உன் மாவன் புலம்பிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன தப்புன்னு அப்படி அடிச்சிருக்கேன். எப்போ நடந்த கதை தான். உன் மக கல்யாணத்துக்கு சரி வர சீர்சடச்சி செய்யல. அதான் உன் பேச்சு ஆட்டி படைக்குது. ஏப்பா நீதான் மருமகனுக்கு மருமகன். அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு நான் உரிச்சு போட்ட நாரு. ஐயோ நல்ல நாளமா இப்படி போட்டு கொள்றாங்க. அடிக்கிறாங்க. வந்த காலையில பைசல் பண்ண பாட்டு பாடலாம் வாத்தா என்ன ஆச்சு? என் மஞ்சக்காணி நிலத்தை தானே கொடுக்கல. தட்டுமுட்டு சாமான்ல இருந்து தகரப்பட்டு வரைக்கும் காது கடுக்கல இருந்து என் கழுத்து கையை நான் வரைக்கும் போட்டு தானே ஆத்தா. மருமகனுக்கு சீதனமா தரேன்னு சொன்ன மஞ்சக்காணி என்ன ஆச்சு? செத்தளவு பொலசெலவுன்னா போகாமல் இருந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் ஒற்ற உறவு தானே. நேரம் வந்தா அவங்களே கொடுப்பாங்க. சோளத்தை உரிச்சு வேப்பண்ணையில துவைச்சு கொடுப்பாடி. உன்னை சொல்லி குத்தாலடி. களவாணி குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? இதோ பாரு பிறந்த இடத்தை பத்தி கேவலமா பேசினேன். புருஷன் கூட பார்க்காம கொள்ளி கட்டிக்கு எடுத்து கோலம் போட்டுடுவோம். கோலம் ஆமா அவ்வளவு ரோசம் இருக்கிறவன் வாத்தாட்ட போய் நின்று எனக்கு சேர வேண்டிய மஞ்சள் கேட்டு வாங்கிட்டு வாடி. லட்சயம் மச்சயம் கெட்டாத்தான் விடிய போல இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு உண்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும். ஊர்ல விவரம் தெரிஞ்சனால ஆம்பளைங்க இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன மாதிரி ரோட்ல வந்து ஆத்தாள் மூலத்தை அசிங்கமா பேசுறது? அந்த மனுஷன் நாக்கப்படுங்கிற சாகுற மாதிரி கேட்காத கேள்வி எல்லாம் கேட்கிறான். மருமகனை கொடுக்கறேன்னு சொன்ன மஞ்சக்காணி நிலமோ 30 பவன்ல போடுறேன்னு சொன்ன ரெட்டவட சங்கிலியும் என்ன ஆச்சு? யாருடையாவா? அண்ணாபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்தவரா? ஆலமரம் ஆத்தந்தா மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம் சொல்றவ இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கலனையாக்கி எட்டி வேர்வ நிலத்துல சிந்தி வச்சாவாரு மஞ்சக்காணி. அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்தான. அவன் மவராசனோ பிச்சைக்காரனோ மண்ணா போறவனோ. ஆத்தா கோமல துண்டு மாதிரி விட்டுரும் நிலம். அதை கொடுத்து தொலைச்ச நான் குறைஞ்சா விடுவேன். ஒரு அன்னைக்கு உன் பொண்ணு வந்து இப்படி புலம்புறது உனக்கு நல்லாவா இருக்கு? எடுத்து இலையில வச்சு விடுறாமா. புடவை எங்க காயுது நடைய எங்க நிறுத்தலாம்னு அலையிறான் அந்த பொசக்கட்ட பைய. உன் புருஷனை இறுக்கி புடிச்சு வை. என் புருஷன் ஆம்பளை. அவன் 1000 கவலை நுழைவான். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பவரு கிடையாது. இத பாரு நீ செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் இந்த மாசி பங்குனிக்குள்ள செய்யல அப்புறம் ஆட்டா புள்ளைங்கிற உறவே அத்து போயிடும். மானங்கிட்டு மகளி பூத்து படம் சொல்லிவிட்டான். ஆமா அட என்னத்தா இது? நானும் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே? அட என்னத்தான் நீ ஒண்ணுமில்லாத கும்பல மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய நகையை நினைச்சு பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? எதை எப்ப குடுக்கணும்னு எனக்கு தெரியுயா. நான் என்ன விவரம் கட்ட சிரிக்கியா? சின்னது ஒண்ணு அங்க வளருது இல்ல அது
அது வர்ற காலத்துக்கு பாத்துக்கலாம். எதுக்கு புள்ள முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டு சந்தையில எதையும் மறந்துடுவேனால எங்க ஆத்தா போட்டுக்க சொல்லுச்சு. இது சீமை தண்ணி வாங்க, இது கருப்பேட்டி வாங்க, இந்த சின்ன முடிச்சு எனக்கு பாசி மணி வாங்க அப்படின்னா எனக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்க. உனக்கு எதுக்கு? என் மாமா பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் இல்லாம போய் வாத்தியார்கிட்ட வாசம் வாங்கிட்டு தெரியுது, அதுக்கு 2 பென்சில் வாங்கணும். அடிய சீமை சிரிக்கி அக்கறைய பாரு. அடியே உன் மாமா மதுரை வீரம் உட்காந்து போற சைஸ பாத்தியா? அம்மா வாடி ஒரு 8 ஏத்திட்டு போய் சொல்லி கேப்பமா. கிழிஞ்ச வாய வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டே. இரு நான் கேக்குறேன். ஏன் வீரனா காலெல்லாம் பொசுக்குது, சந்தை வரைக்கும் கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போயேன். வண்டி கிழிஞ்ச வாயே, வண்டியில இடம் இல்ல, வேணா சொல்லு, தோல் ஏத்திக்கிருவோம். உன் தோல்ல ஏற உன் மாமா கூட வரேன், அவளை வேணா ஏத்திக்க. எவ்வளடியா மாமா மக கண்ட குண்டு சட்டியெல்லாம் வண்டியில ஏத்துற வண்டி கூட சாஞ்சிரும். இது ரோசக்கார வண்டி, போடி புழுத்த சிரிக்கல வண்டி எடுப்பா. பாரு நான் அப்பவே சொன்னல கேட்காதேன்னு. பெரிய ராசா மகன் நினைப்பு. கடுவாய் கைய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டேன். உன் மாமா வீட்டு தோட்டம் தானே, கொஞ்சம் எடுத்தா நான் குறைஞ்ச போயிடும். சண்டைக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு வழக்கு எதுக்கு? இப்படி பயந்து சார நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்பா, பிள்ளைய எப்படி கொடுப்பா? என்னடி அப்படி பாக்குற? நான் பொய்யவா சொல்லிவிட்டேன். இந்த கறக்க கரையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம். வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கிட்டீங்க தான். ஐயோ என் மாமா வீரனம் பார்த்தானா தங்கம் பரதேசம் போயிடும். இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமனை வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு. கப்ப கிழங்கு 2 ஆளா வந்தீங்க, ஒரு ஆளா மாறிட்டீங்களா? எங்கடி அவ கூட வந்தவ ஓடிட்டாளா? ஆமா, அங்க என்ன சத்தம்? நான் தான் பெருமூச்சு விட்டேன். நெஞ்சில் என்ன கனமா இருக்கு? பூனை குட்டி ஒடிச்சு வச்சிருக்கியா? கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன். சும்மாட்டு துணியா? எங்க அதேதான் பாப்போம். இந்த பாரு இதெல்லாம் நல்லா இல்ல, அப்புறம் கைப்பட்டதுன்னா ஏடா கூடமாயிடும். என் வீட்டு பருத்தியே எங்கேயும் வச்சுக்கிருவேன், கேட்ட ஏடா கூட ஆயிருமா? வேற எங்கேயும் வச்சிருக்க பாக்கலாமா? பாரு கேக்குறதுல வாயிட நிக்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் பலாவரத்துல பட்டுச்சுன்னா எனக்கு பத்திக்கும். இந்த மாதிரி விளையாடலாம், நீ கட்டிக்க போறவங்கிட்ட வச்சுக்கோ. என்னை கட்டிக்க போற உன்னை மாதிரி கலவணி நினைச்சுக்கிட்டியா? என்ன கேக்குற ரோசக்கார வம்சமே, இங்க பாத்தியா? எந்திரடி பாரு, 6 மாசம் புள்ள வச்சு மாதிரி ஒழிச்சு வச்சிருக்கா. என்ன கேட்க வந்துட்டா? வாட்டிங்க அக்கா வைத்த முக்கா துட்ட கலவாணி முண்டா. என்னடி குத்து போச்சு, நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட, முள்ளு குத்து போச்சு. எங்க என்னடி இது காலெல்லாம் வரி வரியா இருக்கு? இந்த மாதிரி இழுத்து விட்டுச்சா? ராத்திரி எங்க ஆத்த அடிச்சு பிடிச்சு. எதுக்குடி? குடத்தை காணாம போட்டோன்னு. ஏன் அந்த கடாயை பிடிக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, இப்போ 2 வீட்டுக்கு இடி விழுந்த அடக்கு. இப்ப நான் வேற இழுத்து விட்டா அலை விழுந்துரும். 1000 சண்டை வரட்டும். என்னைக்கு இருந்தாலும் என் பொழப்பு என் மாமா மடியில தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மாமா எப்படியோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன் ஆத்தாட அப்பனும் கிழவிக்கு எதிரியா இருக்காங்க. உறவுல ஓடி வந்து ஒட்டிக்கிருமா என்ன? அதுக்கு நான் என்ன பண்றது? கெளுத்தி மீனை உரசி வச்சு குழம்பு வை, பைத்தியக்காரி. உங்க ஆத்தா பெண்ணா அதுக்கு நாளைக்கு சாக போறதுங்க. வாக்கப்பட போறவ நீதானடி. நீ உருத்துள்ளதா உரிமை உள்ளதா? உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு ரூட்டியா போய் உட்காந்து உன் தாய் மாமன் என்னன்னு கேளடி. கலகம் பிறந்தா தாண்டி நியாயம் பிறக்கும்.
இன்னைக்கு ஒரு நியாயம் பொறுக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாடா இந்த வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துருக்க? கண்டவங்கெல்லாம் இங்க தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யாரு வந்து உட்காந்துருக்காங்கன்னு. யாரடி அவ? ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்காந்துருக்கிறவா? மாரிசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாரடி சிட்டம்மா, கண்ட சிரிக்கி எல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாய கிழிச்சு தாளம்ப முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணியை கிழிச்சு வரல, தைக்கிறதுக்கு. ஊரெல்லாம் வம்பு கிழக்கிறான் புள்ள வாய செய்ய. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குலைஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தான். எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா? அவளும் ஓம் புள்ள தானே. சரி, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறான். விளங்குது விளங்குது. மஞ்சக்காணி நிலம் கேட்டு பப்பம் பொண்டாட்டி அனுப்பிச்சான். இப்ப பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்சக்காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, உறுப்பு இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. பின்ன என்ன, வீட்டுக்குள்ளே போவேன். யாராச்சும் என்னன்னு கேக்கட்டுமே பாப்போம். அடியாத்த வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. யாரடி அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சமுடி. அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா? காய் போடுறது வேற எல்லாம் கிடையாது. ஏழா மாட்டாமைக்கு 8 பேப்பர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிளவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் செவக்கி குத்து. ஆமா, சட்டிக்குள்ளதானே மோர கிடையாது, வாயில வெண்ண தரலுது. தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் யானை வெடி கேட்டுக்கடி ருக்கு நான் பத்தனா கொண்டு கொக்குன்னு. யாரடியாவோ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவோ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உரம் என்ன உடுத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாவன் வரணும், அனுப்பி வை. மத்தாரம் போட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத. கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இதென்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கருவாடு விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கார்ல வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கத்திரிக்காய் விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3. போட்டோக்காரன் எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ புடி. 2 பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும். எனக்கு கல்யாணம் ஆயிடும், நான் வாக்கப்பட்டு போயிடுவேன். இவ்வளவு ஒரு போட்டோ பிடிங்க. அத மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும். விடு கவலைய, தூக்கத்துல கூட ஓ மாம ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும். அப்படி எடுத்துறேன். என்னவா? சரி விடு. அவள என்ன அவளை எவ்வளவுன்னு பேசிட்ட? தப்பு தான். காசு முடிஞ்சு வச்சிருக்கல இருக்கு. எங்க? இடுப்புலையா? சரி வா உள்ள. வாங்க 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 வாங்க. உட்கார் உட்கார் உட்கார். என்னங்க? இடுப்புல காசு இருக்கான்னு பாத்து. இருக்கு. இருக்கட்டும். அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கான்னு பார்த்தேன். பாப்பா பவுடர் பவுடர். நேர 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 கைய கைய கை மேல கை. என்னது சாமி முழுகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர் அழகா போடணும். போதும், போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கல? இருக்கட்டும் இருக்கட்டும். பாப்பா சரி சரி.
தாவணி கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்ன இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்ட? ரொம்பதான் அக்கறை. அவர் என்ன தொட்டா உனக்கு என்னவா? எனக்கு என்னவா? எனக்கு என்ன அக்கறையா? நான் இருக்கிற வரைக்கும் எவன்டி உன்னை தொடுவான்? நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன தொடுவான். என்ன கடிக்க போறவன் தான் அடிக்கலாம், பிடிக்கலாம்.